ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அங்கே கடவுள் மாரிக்கு ஒரு வாரம் கொடுக்குறாங்க. இங்கே பாருமா மாறி ஜெனிஃபர்ங்கிறவங்க இப்போது ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த அவன் எப்படியாச்சும் ஜெனிஃபர் கதையை முடிக்க போகிறான். நீ வேணும்னா அந்த பொண்ணோட புக்கில் போறியா? அது மட்டும் இல்லை, இப்போ அவங்க ஃபாரின் போகிறதுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னதோ அது சரி வராது அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்களை காமிக்கிறாங்க. நீ இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே போறியா அப்படின்னு சொல்லி உடனே மாறி யோசிக்கிறாங்க. ஜெனிஃபர் எப்படியும் இல்லாமல் தானே போக போகிறாங்க, அதை விட பேசாமல் நம்ம அவங்க உடம்புக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு மாறி முடிவெடுக்கிறாங்க. இங்கே பாருங்கய்யா, எப்படியோ என்ன மாதிரி அந்த பொண்ணு நல்லது தான் பண்ணி வந்திருக்கா எல்லாருக்கும். அதே மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசப்படுத்தினவங்கிட்டே இருந்து அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு உயிரை நான் எடுக்க விட மாட்டேன். அதனால ஜெனிஃபர் உடம்புக்குள்ளேயே போறேன் அப்படின்னு சொன்னதும், சரி மாறி, நான் உனக்காக இந்த வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெனிஃபர் உடம்புக்குள்ள போறதுக்கு மாரிக்கு சக்தி கொடுக்குறாங்க எம தர்மராஜா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஜெனிஃபர் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபாரின் போறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சானே அவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் ரவுடிங்கள்கிட்ட பணம் கொடுத்து நம்ம ஜெனிஃபரோட காரை அவங்களோட சேர்த்து அடிச்சு தூக்க பணம் கொடுக்குறான். அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா, ரவுடிங்களும் ஜெனிஃபர் காரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. சரியா நம்ம மாறி ஜெனிஃபரோட உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நல்லபடியா மாறி ஜெனிஃபர் தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஜெனிஃபர் உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா அப்படின்னு பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இறங்கிட்டு ஜெனிஃபர்னு நினைச்சு ஜெனிஃபரை தாக்கலான்னு வராங்க. உடனே உள்ள இருக்கிறது மாறி இல்லையா, அங்க இருக்கிற எல்லாரையுமே அடினா அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாங்க. என்னடா இவ இப்படி அடிக்கிறா அப்படின்னு எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, ஹஸ்பண்ட் சார், என் உடம்பு இல்லைதான், ஆனா எப்பவுமே நான் இந்த உருவத்துல நம்ம பாப்பாவையே பார்த்துட்டு உங்க கூடவே சந்தோஷமா இருந்துருவா ஹஸ்பண்ட் சார். எப்போ நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி என்ன பண்றாங்கன்னா, கிளம்பி சூர்யா வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நேரா ஜெனிஃபர் உள்ள வராங்க. ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு போதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. யாரு மணி, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு போதும், ஐயோ இப்போதைக்கு நாம என்ன ஏதுன்னு தெரிஞ்சா வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயந்துருவாங்க. கொஞ்ச நாளைக்கு நாம யாரு எதுங்கிற உண்மை தெரியாமலே இருக்கட்டும் அப்படின்னுட்டு உடனே நம்ம ஜெனிஃபர் நீங்க தானே சூர்யா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீங்க இப்போ என்ன ஹஸ்பண்ட் சார்னு தானே கூப்பிட்டீங்க அப்படின்னதோ, அது இல்லை சூர்யா, நான் மாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். மாரி இல்லாம போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் துக்கம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். மாறி உங்களை ஹஸ்பண்ட் சார்னு தானே கூப்பிடுவா அப்படின்னதோ, ஆமாங்க, நீங்க மாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா, நான் லாயரா இருக்கேன், இங்க ஒரு வழக்கு சம்பந்தமா வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ மாறி இல்லாம போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், அதான் நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். இப்படி மாறிய படுபாவிங்க இல்லாம பண்ணிட்டாங்களே, அவங்கள சும்மா விடக்கூடாது சூர்யா, அவங்களுக்கான தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜெனிஃபர் சொன்னதோ, ஆமாங்க, திட்டம் போட்டுதான் மாறிய இப்படி பண்ணிருக்காங்க, அவங்க யாருனாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சூர்யா சொன்னதோ, அதான் நான் வந்திருக்கேன்ல, மாரியோட வழக்கெடுத்து நான் நடத்த போறேன் சூர்யா, உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அது வரைக்கும் எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல சூர்யா, உங்க வீட்டுல என்ன தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதும் உடனே சூர்யாவும் நம்ம ஜெனிஃபர் நினைச்சு மாறிக்கு இடம் கொடுக்குறாங்க. மாறி உடனே ஜெனிஃபர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய தூக்கி அணைச்சி அந்த இடத்துல கொஞ்சிட்டு இருக்காங்க. பாப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, பாத்தியாப்பா சூர்யா, மாறிக்கிட்டே எப்படி குழந்தை அழாம போகுமோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணுகிட்டேயும் போகுது அப்படின்னு, கிட்டத்தட்ட நம்ம குழந்தைக்கு ஜெனிஃபரை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கும்.